நைட்டு கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு, தங்கிட்டு காலையில் போகலாம். ஓகே, வண்டி அனுப்பிடுறேன். ஓகே. வணக்கம் சார். சார், என் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்ச பணம் வேணும். எப்போ தருவீங்க சார்? கடைசியில் எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் வரணும். ஏன் இனிமே நீ வேலைக்கு வர மாட்டியா? ஆமா சார், என் மாமா இனிமே வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு. இப்படி திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டா எப்படி பணம் தருவாங்க? நீங்க தான் எப்படியாச்சும் முதலாளி கிட்ட எடுத்து சொல்லி வாங்கி தரணும். இப்ப கெஞ்சி என்ன பண்றது? நேத்து நீ சரின்னு ஒத்து போயிருந்தா இந்நேரம் நானே உனக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சில்ல, இன்னும் டைம் இருக்கு. கையில கட்டு போட்டிருக்குன்னு பாக்குறியா? இந்த கை இருக்குல்ல, கையா வேலை செய்ய போது. சி, மனுஷனா நீ? உன்னெல்லாம் வாயை உடைச்சு பேச முடியாம பண்ணிருக்கணும். மிருகத்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பேசு ரோஜா, பேசு. என்ன வேணாலும் பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பவும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா என்ன மீறி இந்த வேலை நடந்துராது. சரி சரி கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதலாளிகிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். முதலாளி கிட்ட பேசுனீங்களா? எங்க பேசுறது, வந்தா தானே பேச முடியும். முதலாளிய சொன்ன ரோஜா, அவர் இங்க வந்தா தானே பேச முடியும். அவர் சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். வந்ததும் பேசி பணத்தை வாங்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வந்து தந்துடுறேன். வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரி, கல்யாணம் நெருங்கிடுச்ச, கல்யாண பொண்ணு அலைய வேணாமேன்னு ஒரு அக்கறையில சொன்ன. இதுக்கு தான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னு சொல்றது. செருப்பு பிஞ்சிரும். நம்மளும் எப்படி எப்படியோ விட்ட போட்டு பார்க்கறோம், மாட்ட மாட்டேன்றால. சரி, எங்க போயிட போறா பாப்போம். என்ன மேனேஜர், முதலாளி வந்துட்டாரா இல்லையா? தேவையில்லாம நீங்க என்ன அலைய வச்சிட்டு இருக்கீங்க. நீ தேவன் தானே நான் அலையிறேன். என் பணம் எப்ப கிடைக்கும்? நீ எனக்கு கிடைச்சதும் உன் பணம் உனக்கு கிடைச்சிரும். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? முடியாதுங்கிற முடிவுல இருக்கிற என்ன நீ என்னதான் மிரட்டினாலும் சரி, வற்புறுத்தினாலும் சரி, ஒண்ணுமே நடக்காது. தானா பழுக்கிற பழத்தை விட இப்படி புகை போட்டு பழுக்க வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையும் தான். மனுஷனா இருந்தா தானே. இந்த பாரு மேனேஜர், நாளைக்கு வருவேன். ஒழுங்கு மரியாதையா என் பணத்தை எடுத்து வச்சிரு. இல்ல நானா உன்னை வேலைக்கு சேர்த்தேன்? நீ நேரம் முதலாளியை போய் பார்த்த, அவர் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இப்ப பணம் கொடுன்னு என்ன கேட்டுட்டு இருக்க? பின்ன யார்கிட்ட கேக்குறது? நீ நேரா போய் முதலாளியை பாரு. முதலாளி எங்க இருக்காரு? யாருக்கு தெரியும்? தினம் இது மாதிரி வந்து போயிட்டே இரு. இருந்தாருன்னா பணத்தை வாங்கிட்டு போ. என்ன ஓகே, உனக்கு என்ன பெரிய இவ மாதிரி பேசுற? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாம்மா? உன் பணத்தை முதலாளிகிட்ட போய் கேளுன்னு எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப இங்கே வந்து நிக்கிற. பாப்பா, காலங்காத்தால வந்து கழுத்து அறுத்துக்கிட்டு. மேனேஜர், நீ சரிப்பட்டு வரமாட்ட. இரு. ஏய், என்ன அடிக்க அடியால் கூப்பிட்டு வந்திருக்கியா? உன்னை அடிக்கிறதுக்கு அடியால கூட்டிட்டு வந்தா அந்த அடியாளுக்கே கேவலம்டா. ஏண்டா, உன்கிட்ட பவர் இருக்குன்ற திமிர்ல ஒரு பொண்ணை எத்தனை தடவை அலைய வைப்ப? உன் முதலாளி எப்போ வருவார் தெரியாது உனக்கு? தெரியாது. முதலாளி வீடு எங்க இருக்குன்னு தெரியாது? தெரியாது. உன் பேர் என்ன?
தெரியாது. இல்ல 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 முத்து. ஏய் முத்து, அப்படியே வாங்கிக்கடா 2 குத்து. இப்போ சொல்லுடா, முதல்ல எப்போ வருவாரு? சத்தியமா தெரியாது. ஆனா அவர் வீடு லேக் பக்கத்துல இருக்கு. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அடிச்சாதான்டா உங்களா வலிக்குது. வா ரோஜா போலாம். வணக்கம் மேடம். வா ரோஜா, என்ன விஷயம்? மேடம், எனக்கும் என் மாமனுக்கும் வர தை மாசம் கல்யாணம். கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த மேனேஜர் கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு அலைய விடுறாரு. ஏன் முதலாளி ஐயா கிட்ட கேட்டுக்கோ, நானா உன்னை வேலைக்கு சேர்த்தேன்னு கேக்குறாரு மேடம். அதுக்காக மேனேஜர்னு கூட பார்க்காம அடிச்சிருவீங்களா? இல்ல மேடம், அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. உரிமை இருக்கிறவன் சரியா நடந்துக்கலனா உரிமை இல்லாதவ தப்பா நடந்துக்க தான் பாப்பா. உட்காரு. பரவாயில்ல மேடம், நிக்கிறேன். ஏய் உட்காரு. கல்யாணத்தை பண்ணி என்ன பண்றது? எனக்கு என்னடி குறைச்சல்? மப்பும் மந்தாரமுமா எவ்வளவு அழகா இருக்க. இதெல்லாம் உன் முதலாளிக்கு அனுபவிக்கவே தெரியல. So beautiful. டார்லிங், ஒரு கட்டிங் சாப்பிட்டு வரேன், அப்புறம் பாரு எப்படி அசத்துறேன்னு. Hi, darling. Hi, darling. ஏய், எனக்கு ஊத்தியா? வேணாம் வேணாம். எனக்கு ஊத்து. அதுல என்னதான் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேணாம் வேணாம் ரேணு. ஏய், ஊத்தியா? வேணாம் ரேணு, வேணாம் வேணாம்.
வேணாம் சொல்றதை கேளு ரேணு. வேணாம் வேணாம் ரேணு ப்ளீஸ். வேணாம் ரேணு. வேண்டாம் ரேணு சொல்றது கேளு. வேணாம் ரேணு ப்ளீஸ். ரேணு என்ன ரேணு நீ? ரேணு ரேணு வேண்டாம் வேணாம் சொல்றது கேளுமா.